டேங்க்குடைய இந்த டிசைனிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இது ஏரோ டைனமிக் டேங்க் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் மாதிரி முன்னுக்கு கூறு வந்து இதனுடைய தொழிற்பாடு என்னன்னு சொன்னால் இது காத்திருந்ததுக்கு நல்ல பைக்காக வந்துட்டு பல நாள் கனவு. பல்சரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிய முன்ன வந்த மாடல் வந்து பல்சர் என்ன மாடல்ல இப்போ பல்சர் N160 என்ற மாடல்ல வந்திருக்கின்றது. இன்ஸ்டன்ட் ஃபியூவல் மீட்டர், ஃபியூவல் எவ்வளவு வேலை செய்து ஒரு பயணத்துல இன்னொரு பயணத்துக்கு எவ்வளவு பெட்ரோல் வேலை. இந்த டிஸ்பிளேக்களுடைய சைஸ் வந்து 300 mm ரியர்ல வந்து 330 mm இருக்குது. அதே நேரத்தில் இதுல முன்னுக்கு நாங்க இந்த ஹெட்லைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து BI டெக்னாலஜியோடைய I-beam ஓட ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கும். கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் சேஞ்சஸோட 5 கியர்ஸ் இருக்குது. சீட் வந்து 2 ஸ்பிளிட் சீட்டோட வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சீட்டை நாங்க தொட்டு பார்த்தோம்னா இந்த சீட் வந்து இருந்துட்டு போறதுக்கு வெரி கம்ஃபர்டபுளா இருக்கும். அது டுவல் சேனல் ABS என்று சொல்லுவோம். அதாவது 2 பக்கமும், அதாவது ரியர் ஃப்ரண்ட் டயர் அண்ட் ரியர் டயர் ரெண்டும் தொழிற்படுந்தது. ஓகே, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த விலையை பார்ப்போம். இந்த விலை என்ன? வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் வசந்தன். எவ்வளோ நம்ம இங்கே நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க? நான் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியில் இப்போதைக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் ஜெஃப்னா பிரான்ச்சில். ஓகே, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பைக் கொண்டு வந்திருக்கேன்? நிச்சயமா இது வந்து கனநாள மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பல்சர் மாடல் வந்து பஜாஜால வராதான்னு சொல்லி உங்களுக்கு முன்ன பல்சர் வந்து 2 சொன்னாலே நாங்கள் சேல்ஸ் பண்ணி முடிச்சிருவோம். அதே போல 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ கனநாள மக்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு பல்சர் மாடல் வந்து வராது. இன்றைய நாள் அவங்களுடைய கனவு நிறைவேறியிருக்கின்றது. இன்றைய நாள் இருந்து குறிப்பாக இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டு பல்சர் மாடல் வந்து வராதுன்னு அது வந்திருக்குது. எனவே தாராளமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதா. இது இந்த சிறப்பம்சங்கள், அதாவது முடிந்த பைக்குக்கும் இதுக்கும் சிறப்பம்சங்கள் என்ன இருக்கு கூட? பல்சரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிய முன்ன வந்த மாடல் வந்து பல்சர் என்ன மாடல்ல இப்போ பல்சர் N160 என்ற ஒரு மாடல்ல வந்திருக்கின்றது. இது 160 cc 164 உண்மையா சொல்லப்போனா 164 cc-யோட என்னுடைய சிறப்பம்சங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு இருந்து பார்த்தோம். இந்த டயர் வந்து டியூப்ளஸ் டயர். இதே நேரத்தில் இது வந்து இந்த ABS ஆன்டி பிரேக் சிஸ்டம் என்ற ஒரு தொழிற்பாடினுடைய ABS டுவல் சேனல் ABS என்று சொல்லுவோம். அதாவது 2 பக்கமும், அதாவது ஃப்ரண்ட் டயர் அண்ட் ரியர் டயர் ரெண்டும் தொழிற்படுந்தது ABSல. அது வந்து 2க்கும் ABS இருக்குது. அந்த சிறப்பம்சத்தோட முன்னுக்கு ரிம், அதாவது இந்த டிஸ்பிளேக்களுடைய சைஸ் வந்து 300 mm ரியர்ல வந்து 330 mm இருக்குது. அதே நேரத்தில் இதுல முன்னுக்கு நாங்க இந்த ஹெட்லைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து BI டெக்னாலஜியோடைய I-beam ஓட இந்த ஹெட்லைட் வந்திருக்கின்றது. இந்த ஹெட்லைட்ல நீங்க பார்க்கணுமா ஹெட் அண்ட் டிம்னு நாங்க போடுவோம் தானே. இது வந்து 2 பல்ப் இல்ல, ஒரே பல்ப்ல தான் இந்த 2 வெளிப்படக்கூடியது. ஓகே ஓகே, பார்க்கணும் டிஃபரெண்டா குண்டு பல்ப் டிஃபரெண்டா இருக்கும். அதனுடைய இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம். இது எந்த அளவுக்கு இப்ப இரவு நைட் டைம்ல கூட டிரைவ் பண்ண போக்கல எந்த அளவு இதனுடைய பவர் இருக்குமென்றதை நாங்க காட்டலாம். அதே நேரத்தில் இதோடைய சேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேப் வந்து நீங்க பார்த்தா என்னோட லைட் 2 கண் இருக்கின்றது. அந்த கண் ஒரு இந்த வானம் ஓடிட்டு வர போக்குல உங்களுக்கு விலங்கு ஒரு மிருகம் ஒன்று எப்படி வருது சேப்ல மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நாங்க டேங்க்குடைய டிசைனிங்கை பார்த்தோம்னு சொன்னா இது ஏரோ டைனமிக் டேங்க் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் மாதிரி முன்னுக்கு கூறு வந்து இதனுடைய தொழிற்பாடு என்னன்னு சொன்னா இது ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நாங்க வாகனங்கள் ஓடிக்கின்ற போக்குல இது ஒட்டோவா ஏர் கூலர் ஒன்று இருக்கணும். அப்பதான் இன்ஜினுடைய தொழிற்பாடு வந்து மிகவும் சிறப்பம்சமா இருக்கும். அதுல இன்ஜினுடைய ஒட்டோ கூல் ஆயில் கூல்ல வந்து ஆயில் கூல் ஆகிறதுக்கு இந்த ஒட்டோ ஏர் கூல் வரணும். அப்ப இந்த ஏர் வந்து இதனூடாக வருது. அதே நேரத்தில் இந்த டேங்க் ஊடாக இந்த டேங்க் இந்த கவலிங் ஊடாக உள்ளாலே வருது. கீழ் உள்ளாக இந்த இது வந்து ஒட்டோவா கூல் ஆகிக்கொண்டு. அதே நேரத்தில் இந்த கெபாசிட்டி எவ்வளவு? இந்த டேங்க்ல 14 லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம். இதுக்கு ரிசர்வ் அதை ஒன்றும் இல்லை. இதுல வந்து LED இதுல வந்து டிஸ்பிளேக்ல இதுல வந்து அனலாக் அண்ட்
இது டிஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து ஆர்பிஎம் தொழிற்பாடு என்ன மாதிரி வேலை செய்யுது, அதே நேரத்துல கியர் எத்தனை கியர்ல நாங்க இதை டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அடுத்தது ட்ரிப் மீட்டர் நாங்க இதுல செட் பண்ணலாம். ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து ட்ரிப் மீட்டர் செட் பண்ணலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் ஃபியூவல் மீட்டர், ஃபியூவல் எவ்வளவு வேலை செய்யுது, ஒரு பயணத்துல இருந்து இன்னொரு பயணத்துக்கு எவ்வளவு பெட்ரோல் வேலை செஞ்சது எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும். சர்வீஸ் ரிமைண்டர் இருக்குது, ஆயில் லெவல் என்ன மாதிரி இருக்குன்றது, அதே நேரத்துல எத்தனை இப்ப பெட்ரோல் அடிக்கணுமா இல்லையா என்றதை கூட இந்த டிஜிட்டல் மீட்டர்ல காட்டக்கூடியதா நிறைய அட்வான்டேஜோட இது வந்திருக்கு. அதோட இப்ப புதுசா இதுல வந்து யூஎஸ்பி சார்ஜிங். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இப்ப டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க போல போனை சார்ஜ் பண்ணணும்னு சொன்னா இந்த யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. போனையும் டிரைவ் பண்ணிக்கொண்டு போனு கெஜெட்டையும் இதுல கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அதே நேரத்துல இந்த சீட்டை நீங்க பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீட் வந்து 2 ஸ்பிளிட் சீட்டோட வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சீட்டை நாங்க தொட்டு பார்த்தோம்னா இந்த சீட் வந்து இருந்துட்டு போறதுக்கு வெரி கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே நேரத்துல பின்னால இருக்கிறவருக்கு இந்த சீட்டு வழுக்காது, முன்னுக்கு வரக்கூடிய தன்மை இல்லை. இருந்தாருன்னா அதே இடத்துல இருந்து கொண்டோம். அடுத்து இந்த டபுள் சீட்டோட இருக்க போக்குல டிரைவர் முன்னுக்கு இதுல இருக்கும்போது அவருடைய கப்பல்ஸ் இதுல பேச அவனுடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோ யாரு சார் இருந்து போக போக்குல ரோடு வந்து கிளியர் வியூவா விளங்கும். அவங்க அங்க இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீட் வந்து நேரான சீட் இல்ல, அதனால நேரடியா பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுடைய ஷோல்டரை பிடிச்ச கொண்டு நேரா அவருக்கும் அந்த ரோட பார்க்கக்கூடியதா இருக்கும். பின்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து இதுக்கு பிறகு ஏதாவது உள்ள ஸ்பேஸ் இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் வைக்க முடிய ஸ்பேஸ்? இதுல டாக்குமெண்ட் இல்ல. இதுல வந்து இதற்கான டூல் கிட் எல்லாம் இது உள்ளுக்குதான் இருக்குது. இதற்கான டூல் கிட்ஸ் வந்து இதுல உள்ளுக்கு வச்சிருக்காங்க. நாங்க பின்னால வந்து இதுல லைட்டை பார்த்தோம்னா கிறிஸ்டல் எல்இடி லைட்ல இது ஃபிட் பண்ணிருக்கிறாங்க. இது மோஸ்ட் வெரி டிசைனிங் ஓட இந்த கிறிஸ்டல் எல்இடி லைட் வந்திருக்கின்றது. அதே நேரத்துல பின்னுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்ன டியூப்ளஸ் டயர், நான் முன்னமே சொன்ன போற டியூப்ளஸ் டயர் இந்த பெலூன் டயரோட வந்திருக்கின்றது. இந்த டயர் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் கம்ஃபர்டா இது வந்து ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் ஃபியூவல் எஃபிஷியன்சியா வேலை செய்யும். இதனுடைய ஃபியூவலா சொல்ல போனால் இது லிட்டருக்கு 50 வரைக்கும் கிலோமீட்டர் தரக்கூடியதா இருக்கும், லிட்டருக்கு போகக்கூடியதா இருக்கும். நான் 14 லிட்டர் நாங்க பெட்ரோல் அடிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 50 கிலோமீட்டர் போறோம்னா டோட்டலா எந்த அளவு பயணம் மேற்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பெட்ரோல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேங்க் இருக்கிற அதாவது பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு தூர பயணத்துக்கு போறனாலும் இது வந்து மோஸ்ட் சூட்டபிளான மோட்டார் சைக்கிள். மற்றது இந்த கியர் பிட், அடுத்தது கியரை பார்த்தோம்னா இது வந்து கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் சேஞ்சஸோட 5 கியர்ஸ் இருக்குது. இந்த 5 கியர்ஸ்ல சிஸ்டம் சேஞ்சஸ் பாருங்க. இது ஒரு டோய்ஸ் மாதிரி இதனுடைய அதாவது இதுல டிரைவ் பண்ணிக்கிட்டு போகல நேரா இருந்து போறது இல்ல. கஸ்டமர் இந்த பக்கம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கனால அவங்களுக்கு கம்ஃபர்டான முறையில தான் இந்த கியர் சேஞ்சஸ் செஞ்சிருக்காங்க. ஒரு பட்சத்துல சாரி கிளிப்புகள் முன்ன வைக்கலாம் இருக்குது. அதே போல அதே டெக்னாலஜியோட தான் இந்த சாரி கிளிப்போட எல்லாம் சேர்ந்து வரும். ஓகே, மற்றது இந்த N60 வந்து இந்த கலர்ல மட்டும் தான் வருது, அல்லது வேற கலர்லாம் கிடைக்குதா? இப்போதைக்கு இந்த கலர் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எல்லாம் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல சில வேலை வர்றதுக்கான என்ன மாதிரின்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போதைக்கு இந்த கலர் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த விலையை பார்ப்போம். இந்த விலை என்ன? நிச்சயமா இது வந்து இதனுடைய விலை வந்து இப்போ அறிமுக விலை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 9,34,950 ரூபா. இதை கஸ்டமர் ஃபுல் பேமெண்ட் கட்டியும் எடுக்கலாம். அதே நேரத்தில் லீஸ் இன்ஸ்டால்மெண்ட் முறையிலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக் அனைத்தும் நாங்கள் வந்து புக்கிங் எடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை காலங்களும் அடுத்த கிழமை நாங்கள் ஸ்டாக் இங்கே இறக்குமதி அதாவது வரப்போது எங்களோட ஷோரூம் எங்களோட டீலர் நெட்வொர்க்கு தேவையான கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா இருந்தால் இன்றைக்கே அவங்க புக்கிங்ஸ் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டி புக்கிங் போடலாம். லீசிங் கம்பெனியோட கழிச்சு அவங்களுடைய ஃபைனான்ஸையும் ரெடி பண்ணி கொள்ளலாம். ஓகே, லீசிங் எவ்வளவு? இது வந்து லீசிங் கொடுக்க போனா இந்த விலையில வந்து 30% டவுன் பேமெண்ட் ஒன்று கட்டணும். அந்த 30% டவுன் பேமெண்ட் நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். குறிப்பிட்ட ஒரு கால அடிப்படையில் 60,000 டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். அது வந்து டிபி டிஸ்கவுண்ட் சொல்றது. அந்த டிஸ்கவுண்ட் கட்டி கஸ்டமர் புக் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இப்ப வந்து இங்க வந்து 3 பைக் தான் இருக்குது. இப்ப மேலும் பைக் தேவை இங்க வந்து இருக்குது. எங்களுக்கு இப்ப தேவையான ஸ்டாக் இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஆயிட்டு நாங்க இந்த இடத்துல 3 பைக் தான் காட்டி இருக்கிறோம். மற்ற ஸ்டாக் எல்லாம் புக்கிங் ஆயிட்டு இனி வர காலங்கள் இன்னும் இந்த கஸ்டமர் புக்கிங் நாங்க புக்கிங் எடுப்போம். புக்கிங்கை மேற்கொண்டு அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபெஸ்ட் இன் ஃபெஸ்ட் அவுட்ல நாங்க வாகனம் ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். புக் பண்ண அட்வான்ஸ் காசு கட்டணுமா? 25,000 மினிமம் பேமெண்ட் நாங்க எடுக்கிறோம். அதுக்கு கூடுதலா கட்ட வேண்டிய கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா கட்டி புக் பண்ணலாம். ஓகே, சொன்னால் இது வந்து இஎஃப்ஐ சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் முறையில வந்து இது தொழிற்படுது. இது வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போவக்குள்ள என்னுடைய வேலை செய்யற தன்மை வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்க மாதிரி. இது வந்து எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் முறையில நார்மலா வந்து வாகனங்கள் வந்து கார்பரேட்டர் முறையில தான் வருது. இது வந்து இஎஃப்ஐ என்ற முறையில இருக்கின்றது. அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் முறையில தான் இது வந்து அந்த பெட்ரோலை கடத்தக்கூடிய தன்மை வந்து இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ஃபியூவலை வந்து கடத்த அந்த எலக்ட்ரானிக் எல்லாமே சென்சார் முறையில தான் இது வேலை செய்யும். ஓகே, அது வந்து ஃபுல்லா பிளாக். அதாவது இது ஃபுல்லாவே பிளாக்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் செட்ல இருந்து பார்த்தா டேங்க்ல இருந்து எல்லாமே சீட்ல இருந்து எல்லாமே பிளாக் கலர் அந்த ஒரு தீம்ல தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஓகே,
இதோட பாத்தீங்கன்னா என்ன சொல்ற பைக் இருக்குல்ல அது இப்ப வருமா இப்ப நாங்க வந்து இந்த மாடல் தான் பல்சர் N160 மாடல் தான் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. NS மாடல்ன்றது இப்போதைக்கு வரல. அது ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சொல்றதுக்கு இல்ல, சில வேலை வரலாம். ஓகே, மிக நன்றி என்ன. ஓகே, ஸ்டார்ட் பாருங்க. ஒன் டச் தனிங்க இந்த கைங்க இருக்குது. ஒன் டச் ஒரு டச்லயே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். பட் இந்த ஹெட்லைட் பாருங்க, இங்க இதா இருக்கு. பல்சரை கூட விரும்புறா வந்து இந்த பல்சர் சவுண்டுக்காண்டி சவுண்டு வருது. வணக்கம் அண்ணா. வணக்கம். பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிறகு 19 பைக், அதாவது பஜாஜ் N160 எப்படி ஃபீலிங்? அதான் காத்திருந்ததுக்கு நல்ல பைக்கா வந்துட்டு பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறி. ஏன் நீங்க பஜாஜ் சூஸ் பண்ணீங்க? இல்ல, எனக்கு முதல்ல இருந்து பஜாஜ் தான் விருப்பம். பஜாஜ் தான் எல்லாம், முதல்ல பஜாஜ் தான் வச்சுக்கேன். அது ஒடிச்சுன்னா இது எல்லாம் புது மாடல் தானே, இப்படி இங்க வேலையில தானே.